நம்மளை காப்பாற்றுவாங்க, நம்ம குழந்தை இது அப்படின்னு. நீங்கள் வளர்ந்த உடனே அந்த தாய் தகப்பன் குழந்தையாக மாற போகிறாங்க. அந்த குழந்தைங்களை நாளைக்கு நம்ம பிள்ளைங்க காப்பாற்றுவாங்க நம்மளன்ற ஒரு எண்ணத்தில் அவங்களுடைய உழைப்பெல்லாம் போட்டு அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் உங்கள் மேலே செலுத்தி படிக்க வச்சு வாழ வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தாய் தகப்பனை காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, உபதிரம் கொடுக்காதுன்றவே பெரிய விஷயம். ஆனால் உங்களை காப்பாற்றிங்க. தாய் தகப்பனுடைய தயவுலையோ மற்றவனுடைய தயவுலையோ நீங்கள் வாழணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகமே இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. முதியோருங்க ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இளைஞருங்க நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், உனக்குன்னு ஒரு சரித்திரத்தை உருவாக்கிக்கணும், உனக்குன்னு ஒரு வரலாறு இருக்கணும். அதுக்காக உன் படிப்பு உன் உழைப்பு உதவணும். அந்த உழைப்பை இளைஞர்கள் வீணாக்கிடக்கூடாது. கண்ட வழியில் போய் கண்டபடி திரிஞ்சு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கணும், நாளைக்கு என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு வருத்தப்படுறதுல பயனே இல்லை. இளைஞர்கள் நல்லா இருந்தால் உங்கள் வீடு நல்லா இருக்கும், இந்த நாடும் நல்லா இருக்கும். அதனால் இளைஞர்கள் நல்லா படிங்க, உழைக்க. யாருடைய தயவுலையும் வாழணும்னு நினைக்காதீங்க, உங்களுடைய உழைப்பில் நீங்கள் வாழுங்க. முடிஞ்சால் 4 பேர் கொடுங்க, முடியலையா யாருடையும் தொல்லையும் கொடுக்காத உங்களோட நீங்கள் வாழுங்க. இதுதான் என்னுடைய அறிவுரை. இப்போ அந்த இளைய சமுதாயத்துக்கு நல்லா படிங்க. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு வேலைக்கு போனேன்னா உடலில் பலம் இருந்தால் வேலை கொடுத்தோம். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் ஒரு நல்ல அறிவு இருந்ததுன்னா வேலை கொடுத்தான். இப்போ உடல் பலத்துக்கு அங்கே மரியாதை இல்லை, அறிவுக்கும் மரியாதை இல்லை, பேப்பரில் இருக்கிற சர்டிஃபிகேட்டுக்கு தான் மரியாதை. அதில் எவ்வளோ படிச்சுக்கிறேன் தான் மரியாதை. அதை வச்சு தான் வேலை, அதை வச்சு தான் வாழ்க்கை நிர்ணயம். அதனால் நல்லா படிங்க, நல்லா வாழ்க்கையில் வளருங்க. அந்த வாழ்க்கை உங்களுக்கும் நல்லா இருக்கும், அந்த சமூகத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ணிக்கின்னு தெரியாதீங்க. உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்குது. பாட்ஷான்ற ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார் நெக்மா கிட்ட, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானேங்க. ஆமாம், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான், நம்ம உயிர் நம்ம கையில் இல்லை இல்லையா? வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம உயிர் நம்ம கையில் இல்லையே. நம்ம கையில் இருந்தால் அதை போக விட மாட்டோமே. அதனால் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் வாழறத பொறுத்து உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாகவும் தீய விதமாகவும் அமையும். அதுக்கு படிப்பு இந்த காலகட்டத்தில் அவசியம். படிப்பு ஒரு டீக்கடையில் வேலை செய்யணுன்னா கூட படிப்பு ஒன்றுன்ற அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் நல்லா படிங்க, நல்லா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளர்த்துக்குங்க. சொல்லுமா. இதுதான் முதல்ல இங்கே வரேன், உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும். ஏம்மா? திருநெல்வேலூர். ஹலோ ஐயா, நான் திருநெல்வேலூர் பார்க்க வந்திருக்கேன். திருநெல்வேலூர் பார்க்கும் திருநெல்வேலூர். சொல்லுமா. நான் முதல்ல இங்கே தான் வந்திருக்கேன். உங்கள் வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன் ஐயா. ஆனால் நான் வரணும்னு இருந்தேன். இப்போ கூட நான் வீட்டை விட்டு கிளம்புனேன். நான் வண்டியிலேருந்து கிளம்புனேன். வண்டி ஃபால்ட் ஆயிடுச்சு, பெட்ரோலாக ஊற்றுது, என்னால் வர முடியல. அப்புறம் எங்கள் தங்கச்சி சொன்னான், சரி விடுக்கா, நீ வரணும்னு ட்ரை பண்ணுற. போன மாதமாக நான் கிளம்பும்போது நல்லா மழை, ஞாயிற்றுக்கிழமை டைமில். சரி, ஞாயிற்றுக்கிழமை டைம்லையும் நம்ம வரணுன்ற இது மழை கெடுத்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. சரி, இந்த மாதம் கண்டிப்பாக வரணும்னு இருந்தேன். வண்டி இதுவாகி போச்சு, ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனால் நல்ல வேலை, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் மெக்கானிக் தான். என்ன கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறேன், பெட்ரோல் ஊற்றினோடனே கார்பனில் அடைப்பாகி போச்சு. அப்போ என் தம்பி ஒய்ஃப் சொன்னான், என்ன சொன்னா, தாத்தாலாம் பார்க்க முடியாது, இன்னைக்கும் நீ வீட்லேயே இரு, நீ போக முடியாது, அடுத்த மாதம் தான் போக முடியும் அப்படின்ட்டு. எனக்கு நேரம் இது இவர் உனக்கு பார்க்கணும்னு வரும்போது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்குது வீட்டில் இருந்து. எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன சொன்னார், சரி ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் வண்டியை ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டிலே ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்புனா சைடில் இருக்கிற திருப்பி நின்றுச்சு வண்டி. திருப்பி நின்றுச்சு சொல்லிட்டு திருப்பி ரிப்பேர் பண்ண வர சொல்லவே, திருவள்ளூர் வர சொல்லவே. அப்புறம் திருப்பி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ தூரத்துல இருந்து இதான் முதல்ல வரணும்னு உங்களை பார்க்கணும், உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட பேசணும்னு தான் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை சொல்லணும்னுட்டு. ரொம்ப சந்தோஷமா. ஒரு கல்யாண பொண்ணு இருக்குது, அந்த கல்யாண பொண்ணு ஒரு பையன் வந்து பார்க்குறான், பிடிக்கல போயிடுறான். இன்னொரு பையன் வந்து பார்க்குறான், பிடிக்கல போயிடுறான். ஆனால் அந்த கல்யாண பொண்ணை 10 பேர் பார்த்தோம், கல்யாணம் ஆகாதியா இருக்குது, யாரோ ஒருத்தன் கட்டிக்கிறாங்க. அது மாதிரி முயற்சிகள் நமது, முடிவுகள் உண்மையிலே ரொம்ப நாளா ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு முயற்சி வந்துக்கினே இருக்கும். தோல்வின்னு மனுஷனுக்கு ஒன்று இல்லைன்னா முயற்சின்னே ஒன்று இருக்காது.
அவன் தோல்வி அடைய 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 எவ்வளோ வாட்டி தோல்வி அடைகிறானோ அவன் முயற்சி அடுத்தது 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். அது மாதிரி அந்த முயற்சி இன்னைக்கு உங்களுக்கு இங்கே ரொம்ப நாளாவே நான் வரணும்னு இருந்தேன். கிட்டதான் எங்களுக்கு இருந்தேன். ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. வீட்டுக்காரர் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்படி செய்யறது அதை செய்யறதுன்னு சரியா இருந்தது. மழையும் ஒரு காரணமாயி போச்சு. சரி மழை ஆயிடுச்சுன்னுட்டு இனி கிளம்பி வீட்டை விட்டு வெளியே அம்மாவிட்டேன். சரி அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலான்னு என் தம்பி பொண்டாட்டி சொன்னா நான் கிளம்பிடுறேன் அப்படின்னுட்டு இன்னும் தாத்தா பாக்கு போலான்னு பாட்டு பெட்ரோல் ஊத்துது. அவள் தான் ஃபால்ட் ஆயிடுச்சு வண்டி. இவங்க நான் சரி வீட்லயே இருந்துடுறேன். நல்லபடியா வந்து அவன் என் தங்கச்சி வீட்டுக்கார ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்துட்டேன். ரொம்ப தூரம் ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆத்மா வணக்கம். வணக்கம். அனுபவிச்சு சொன்னானோ அனுபவிக்கலையோ தெரியல. ஆனா சொல்லிட்டு போட்டான். ஒண்டியா இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லடா, சுதந்திர பருவடா நீ. ஆனா என் வீட்டு பொண்ணோ ஒன்று போய் சும்மா இல்லாத பிடிச்சின்னு வர போய் ஆனால் கேட்டால் மாயை என்ன பிடிச்சி சென்ற. ஆனால் அது வந்து உன்னை பிடிக்கல, நீ தான் போய் தேடி பிடிச்சின்னு வந்துட்ட போய் சொல்கிற. ஆனால் சரி அது கூட அடுத்தவங்க வீட்டு பொண்ணு ஏதோ ஒரு காரணம் காட்டி சண்டை போட்டு அச்சு தத்தி சொத்து கொடுக்கல, சோகம் கொடுக்கல, வரதட்சணை வாங்கின்னு வா. இப்படி இப்போ தான் நிறைய நடக்குது. அது இப்போ கோர்ட்டில் 90% கேஸாக தான் இருக்குது. வரதட்சணை கேஸ் தாங்குது. மீதி கேஸ் எல்லாம் 10% தாங்குது. அது மாதிரி தெத்தி விட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தீங்க தெரியுமா, அது உன்னை வாழவே விடாத குத்திக்கினே இருக்கணும். அதனால் சொன்னான், பெண்டாட்டி பெருமிளங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். வாழ்க்கையில் சுகம்ன்றதே இல்லைடா குழந்தை குட்டி பற்றினா, சாவர வரைக்கும் துன்பப்பட்டு சாவணடான்ட்டான் இல்லையா. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், புள்ள பெற்றுக்கோ பொண்ணு பெற்றுக்கோ, தப்பு இல்லை, அது இயற்கை. அது உடல் பசி தேவைப்படுது. அதனால் ஒரு ஆணும் பெண்ணும் இணையறீங்க. இணைஞ்சதில் ஒரு கரு உருவாய் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு என்ன செய்யணுமோ அது செய்யணும். ஐயோ இது என் பொண்ணு மாதிரி இல்லை, என் புள்ள மாதிரி இல்லைன்னா ஏமாந்துட போகிற, அழுவ போகிறேன்னு அர்த்தம். உன் கடமையை மட்டும் செய்யணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு 10 பைசா எடுத்து வச்சுக்கணும். புள்ள கொடுப்பான், பொண்ணு கொடுக்குவான், பொண்ணு காப்பாற்றும், புள்ள காப்பாற்றுவான்னா கடைசியில் நடு ரோட்டில் அழுதுக்கு நிற்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு உன் உழைப்புலேருந்து உனக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோ. மீதி பிள்ளைங்களுக்கு சொல்ல பொண்ணு, பொண்ணுக்கு சொல்ல பொண்ணு, தப்பு இல்லை. ஆனால் உன்னை காப்பாற்றிது நீ எல்லாத்தையும் இழந்துட்டீன்னா கடைசியில் உனக்கு யாரும் தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. எந்த பிள்ளையும் சேர்க்காது. பாக்கெட்டில் பணமும் மனசில் பலமும் வந்ததுன்னா எல்லாரும் உன்னை அனுசரித்து போவான். இது 2ம் இழந்துட்டீன்னா உன்னை வீட்டு வாசப்படி கூட சேர்க்க மாட்டாங்க. அதை போறாரு யாருப்பா, எங்கள் அப்பாங்க. துட்டு இருந்தால் சொல்லுவாங்க, துட்டு இல்லைன்னா அவையாவன ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு. ஆனால் அவன் ஏழையாக தான் இருக்கணும். 5000 ரூபாய் கட்டி வாங்கியிருக்கிறான் மாதம். அது செங்கல்பட்டில் இருக்குது இடம். அப்பா நீ எடுத்துக்கணும் அப்படின்னு பத்திரத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணி பார்சல் அமைச்சிட்டான். எனக்கு வெள்ளிக்கிழமை வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் சிவா கிட்ட, இது அவன் ஆர்வ கோளாறில் அமைச்சிட்டுக்கிறான், இது அப்படியே பௌர்ணமி முடிஞ்ச உடனே அவனுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடணும். ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி எழுதி அவனுக்கு அனுப்பணும். ஏன்னு சொல்கிறேன்னா அவனுடைய பாதுகாப்புக்கு அது அவசியம். இப்போ எனக்கு கொடுத்துட்டான், நான் எடுத்துக்கினேன். நாளைக்கு அவன் சோறு இல்லாத போது ஆசிரமம் போய் அவனுக்கு சோறு போடாது. இதெல்லாம் யோசிக்கணும். ஆஹா எனக்கு கொடுத்துட்டான், நான் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிறது என்ன புண்ணியம், என்ன இதுக்கு பலனுக்குது? இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால எல்லாரும் உதவிகள் செய்யுங்க. ஆனால் உங்களை முதல்ல காப்பாற்றிங்க. உங்களை காப்பாற்றிக்கின்னு உதவி செய்யுங்க. உங்களை காப்பாற்றிக்காம ஊர் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், ஊர் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன், எல்லாம் ஏமாத்தின விஷயம். அதிலெல்லாம் போய் ஏமாந்துடாதீங்க.
ஊர் நல்லா இருந்தால் ஊரோட போகும், உனக்கு ஒன்றும் வராது. நீ நல்லா இருந்தால் ஊருக்கு என்ன பண்ணலாம்? அதனால ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாதுகாப்பை தேடிக்கோ. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புள்ள பொண்ணு பேரன் பேத்தின்னு மனம் உருகி மொத்தத்தையும் இழந்துட்டு கடைசியில் கோமனம் கூட எல்லாரும் நிற்காதீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அது வீணாகாது. ஜாக்கிரதையாக வாழ்ந்துக்குங்க. வாழ்க்கை ஒரு நெடும் பயணம். இது ஒரு நாள் 2 நாளில் முடியறதில்லை. அதனால் ஒவ்வொருத்தரும் ஆணும் பெண்ணும் அதில் ஜாக்கிரதையாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்கள் அதிகமாக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் குடும்பத்தில் அதிக நேரம் இருக்க மாட்டான், எப்போவோ ஒரு நேரம் தான் இருப்பான். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது திட்டினாலும் போண்டாலும் ஏதோ அந்த ஒரு நேரத்தோட போயிடும். ஆனால் பெண்கள் மாமியார்ன்ற முறையில், நாத்தனார்ன்ற முறையில், ஓரத்தின்ற முறையில் வீட்டில் தான் இருந்தாகணும். அப்போ அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகம், மன ஓச்சல் அதிகமாகிடும், வேதனைகள் ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் உனக்குன்னு ஒரு 10 ரூபாய் இருந்ததுன்னா நீ யார் தயவுலையும் வாழ வேண்டியதில்லை. உன் உழைப்பில் நீ வாழலாம். அதனால் உங்களை முதல்ல எல்லா பெண்களுக்கும் சொல்கிறேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காலங்கள் சரியில்லாத காலம். பணம் இருந்தால் தான் மரியாதை. பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தால் கூட உன்னை மதிக்க மாட்டான். அதனால் உங்களை பாதுகாத்துங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம், ஆனால் நீங்கள் யாருக்கிட்டும் கையேந்தி